Hello friends, இன்னைக்கு ஸ்பெஷல் வேர்க்கடலை எள்ளு கொழுக்கட்டை. அரை கப்பு வேர்க்கடலை வறுத்தது சூட்டில் கடாயில் வறுத்தெடுத்துக்கங்க. ஆறினதும் அந்த தோலை உரிச்சிடுங்க. மிக்ஸி ஜாரில் இந்த வேர்க்கடலையை போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. வெல்லம் 3/4 கப்பு பொடியாக்கினது, தண்ணீர் 1/4 கப்பு, வெல்லம் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கிண்டி விட்டுக்காங்க. வெல்லம் கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சு வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கங்க. அதை திரும்பவும் கொதிக்க விடுங்க. பாருங்க, இது போல் கொதித்ததும் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. ஒரு வானலில் எள்ளு 1/4 கப் எடுத்து வறுத்துக்கங்க. எள்ளு லைட் ப்ரௌன் ஆகணும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ராக்கிக்கோங்க. ஏற்கனவே ரெடி பண்ண பாகில் பவுட்ராக்கிய வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. பிறகு எள்ளையும் சேர்த்துக்கோங்க. பவுட்ரு பண்ணினது எல்லாத்தையும் நல்லா இதை போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பூரணம் ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை மாவு செய்ய 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பவுலில் உப்பு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன் மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முக்கால் கப்பு சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டியில். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வையுங்க. 5 நிமிஷம் ஆனதும் மோல்டு வச்சு உள்ளே எண்ணெய் தடவிக்கங்க அல்லது நெய்யை தடவி மோல்டில். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே வைங்க. கப்பு போல் அது ஷேப் போலவே அதை வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. உள்ள ஃபில்லிங்கை வைங்க. கொஞ்சம் மாவு எடுத்து மேலே கவர் பண்ணிக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள், மோல்டு கரெக்டாக இருக்கும். இட்லி குக்கரில் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஸ்டீமர் பிளேட் வச்சு எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் தடவின பிளேட்டில் பிடிச்சு வச்ச கொழுக்கட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. லிட்டு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது இன்னொரு ஷேப்பு. மாவை உருட்டி இது போல் கப்பு போல் ஆக்கிடுங்க. தேவைன்னா எண்ணெய் தடவிக்கங்க. பாருங்கள், இது போல் ஒடியாமல் கப்பு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. லேசாக சைட்லேருந்து கவர் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், சமோசா ஷேப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லா மாவையும் கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கோங்க. இட்லி குக்கரில் 10 நிமிஷம் இதையை வேக வச்சுடுங்க. பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நன்றி.